இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாகவும் எத்தனையோ நாம செயல் திட்டங்களை நாம் கையில் எடுக்கிறோம். தற்பொழுது நாம 4 மாத செயல் திட்டத்தை நாம கையில் எடுத்திருக்கிறோம். இல்லை, என்ன செயல் திட்டம்? இளைஞர்களை நாம் குறிவைத்து அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த போதை கலாச்சாரத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் எப்படி மார்க்கத்திற்கு முரணாக சென்று கொண்டிருக்கின்றார்களோ அதை நாம் மக்களுக்கு மத்தியில் நாம் தெளிவுபடுத்தி இளைஞர் சமுதாயத்தை, அந்த இளைஞர்களை மார்க்கத்தை கற்ற இளைஞர்களாக, மறுமைக்காக வாழக்கூடிய இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்று இளைஞர்களை குறிவைத்து நாம் செயல் திட்டங்களை கையில் எடுக்கின்றோமே, அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இன்றைய இளைஞர்கள் செவி தாழ்த்தக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம இந்த நேர்வழியில் நாம் பயணிக்கின்றோமையானால் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், நாம் ஷிர்க்கை வைக்கக்கூடாது, பிதாத்தான காரியங்களை நாம் செய்யக்கூடாது, மறுமையில் நாம் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது இந்த தௌஹீதில் இருந்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும் என்கின்ற சிந்தனையோடு நாம் பயணிக்கின்றோமையானால் நாம இந்த தௌஹீதுக்கு வந்ததனுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்கள், அதனுடைய பின்னணியை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாம நம்முடைய செவியை நாம திறந்தோம், அல்லாஹ் அந்த செவி புலனை நமக்கு திறந்து இந்த மார்க்கத்தை சிந்திப்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் இன்றைய இளைஞர்கள் நாம இன்றைக்கு அறிவுரை சொன்னால் அதை செவியேற்பதற்கு யாருமே இன்றைக்கு தயாராக இல்லை. அதற்கு மாறாக ஷைத்தான் அவர்களை எப்படி வழிகெடுத்து கொண்டிருக்கின்றானையானால் நாம அறிவுரைகளை செவியேற்காமல் இருக்கிறோமே, நாம இந்த அறிவுரைகளை செவியேற்பதன் மூலமாக நேர்வழி அடைவதற்கு பதிலாக இன்றைக்கு வழிகேட்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்பட வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா புனை பெயரிடுகின்றார்கள். யாரெல்லாம் இன்றைக்கு அறிவுரை சொல்கிறார்களோ அவர்களை பார்த்து பூமர் அங்கிள்னு பேர் வைக்கிறான். யாரெல்லாம் இன்னைக்கு அறிவுரை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த பெயரை வைத்து அவர்களை கேலி கிண்டல் செய்து அறிவுரை சொல்ல வரக்கூடிய மக்களை கூட இன்றைக்கு தடுக்கக்கூடிய நிலையை நாம் இளைஞர்களுக்கு மத்தியில் பார்க்கிறோமா இல்லையா? இன்றைய